சக்திவேல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கண்டபடி சேருன்னு திட்டிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க, புரிஞ்சுக்கிறதுக்குன்னு இருக்கிறது வேற ஒண்ணு. நீங்க எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் நீங்க சொல்றதுனால மட்டும் என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டெல்லாம் வந்து திட்டிட்டு இருக்காங்க. சரி இப்ப சொல்லுங்க, என்ன பண்றது, என்ன முடியும்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லி சொன்னதும் ரொம்பவே கோவமா வந்து சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தனியா ஒரு பிளேஸ் வேணும், அங்க வந்து போகணும், அங்க போனா மட்டும்தான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியா போறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நானும் சக்தியும் போயிட்டு வரோம்னு சொன்னதும் உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே இப்ப எனக்கு புரியுது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா புரியுது, எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இவன் வந்து அவங்க தங்கச்சி மேல இருக்க பாசத்தால இப்படி பண்ணுவான்னு நினைக்கல, அவன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துக்காக பண்ணல, அவன் வந்து சக்தி கூட ஹனிமூன் போகணும், அதுக்காக தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா வந்து கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணதும் ரொம்பவே கோபமா வந்து எல்லாரும் போனதும் சரி எந்த ஊருக்கு போறீங்க? பாண்டிச்சேரி. என்னது பாண்டிச்சேரியா? டே வேலு, நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க? எல்லாமே காரணமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் கிளம்பி போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இப்ப நம்ம வேலைக்கிட்ட வந்து தயவு செஞ்சு நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பிளீஸ்ங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுறாங்க. அப்பா அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை என்னாகும் தெரியுமா? நீ வந்து வேலுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க நடக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுவாங்க, அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசினதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம சக்தி. வேலு வந்து எங்க பார், நீ என்னுடைய பொண்டாட்டி, நானும் எல்லா விஷயத்துக்கும் போன போகட்டும்னு சொல்லிட்டு பொறுத்து போக நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வேலு வந்து நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட், இதை மட்டும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிடுறாங்க. இதனால ரொம்ப பயந்து போயிருக்காங்க நம்ம சக்தி. அடுத்ததான் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றாங்க. சக்தி வந்து சுடிதார் போட்டுட்டு வராங்க. வேலை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. வண்டியில தான் போக போறோம்னு சொன்னதும் என்னடி ட்ரெஸ் இது, குடும்ப கொத்து விளக்கா வானதும் இப்ப குடும்ப குத்து விளக்கா வரணும் அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு சக்தி போயிட்டு சேரி கட்டிட்டு கிளம்பி போறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.